வாங்க வாழைப்பூ பஜ்ஜி செய்யலாம். இப்போ கடல மாவு ஒரு 4 ஸ்பூனு, சில்லி பவுடர் ஒரு 1½ ஸ்பூனு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு தேவைக்கேற்ற மாதிரி, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூனு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கலக்கி வச்சுக்கிறணும். இப்போ வானையில் வச்சு ஆயிலே ஊற்றணும். அதில் ஒரு 300 கிராம் 400 கிராம் இருந்தால் போதும். ஆயில் நல்லா மிதமான சூட்டில் காஞ்சி பஜ்ஜி முக்கி அதில் போடணும். நல்லா பொன்னிறமாக வரவும் செவக்கு விட்டு எடுக்கணும். பவுலில் ஹீட்டு வச்சோம்னா கறியிடும் சீக்கிரம். ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பிட பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா இதை ஈஸியானதான் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தானது கூட. வாழைப்பூ பஜ்ஜி ரெடி.